இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 23 புனிதர்களுடைய பகுதியில் தான தர்மங்கள் செய்த புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் பிறந்தது சைப்ரஸ் தீவில், வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டுல மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்து சுகபோகமாக செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் தான் இந்த யோவான். திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இவர் திடீரென்று தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் இழந்து விடுகிறார். அதனுடைய ஒரு காரணமாக அதற்கு பிறகு தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழையருக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டு ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பிற்காலத்தில் ஆயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார். காரணம், ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த தான தர்மங்கள் காரணமாக இவருடைய பெயருக்கு முன்னாலேயே அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டது. தான தர்மங்கள் செய்த புனித யோவான், ஆங்கிலத்தில் செயின்ட் ஜான் தி ஆல்ம்ஸ் கிவர் அப்படிங்கிற பெயரை இவருக்கு கொடுக்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருது வாக்காக ஏழைகளுக்கு நிபந்தனை இல்லாமல் உதவி செய்வேன் என்கிற விருது வாக்கே அவருக்கு இந்த அழகான ஒரு பெயரை பெற்று தந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில தாராள உள்ளத்தோடு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கிற நற்செய்தி பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு தனியே செல்கிறார். தனியே செல்வதற்கான காரணம் முந்தைய பிரிவுகளில் பார்க்கிறோம். இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் இருக்கிற அந்த உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்படுகிறது. இயேசுவை அவர்கள் வெறுக்கிறார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளை இயேசு மீறுகிறார், பாவிகளோடு உறவாடுகிறார், சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலை மக்களோடு அவர் பயணிக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் காரணமாக இயேசுவின் மீது பரிசேயர்களுக்கு ஒருவித வெறுப்பு ஏற்படுகிறது. ஒருவேளை அந்த வெறுப்பை சமாளிப்பதற்காகத்தான் இயேசு தனிமையான இடத்திற்கு செல்கிறார். தனிமையான இடத்திற்கு ஓய்வுக்கு சென்ற அவரிடத்துல மக்கள் பெருந்திரளாக வருவதைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். காரணம், இயேசு செய்த புதுமைகளை மக்கள் கேள்விப்படுகிறார்கள். இயேசுவிடத்துல வந்தால் உடல் நோய்களிலிருந்து குணம் பெறலாம், தீய ஆவிகள் நிச்சயமாக விரட்டப்படும், அதையும் தாண்டி ஒரு ஆன்மீக விடுதலை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டவர்களாகத்தான் மக்கள் பெரும் கூட்டமாக வருகிறார்கள். இயேசு கூட்ட நெரிச்சலில் மாட்டிவிடாதவாறு அவர் படகிலிருந்து மக்களுக்கு போதித்தார் என்றும் அவர்களை தொட்டு குணமாக்கினார் என்றும் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது பகுதியில் இவரிடமிருந்து வெளியேற்றப்பட்ட தீய ஆவிகள் இயேசுவை பார்த்து, நீரே இறைவனின் மகன் என்று உரக்க கூக்குலிடுகின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீய ஆவிகள் தான் இறைமகன் என்பதை உணர்ந்து கொண்டன என்று பெரு மகிழ்வு அடையாமல் அவர்களை கடுமையாக கண்டித்து அனுப்புகிறார். இதை பற்றி நீங்கள் யாரிடமும் எதுவும் கூறக்கூடாது அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, தமிழ் சினிமாவில் ஒரு பழைய திரைப்படத்தில் காமெடி நிகழ்ச்சியில் ஒன்று வரும். அதாவது ஒரு கரகாட்டக்கார கும்பலில் ஒரு கரகாட்டக்கார கலைஞரை பார்த்து 2-3 பேர் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அப்பொழுது இந்த கரகாட்டக்காரர் பணம் கொடுத்து தான் மற்றவங்களை பெருமையாக பேச வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்பாரு, ஏன் உனக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? அதாவது காசு கொடுத்து உன்னை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசணும்னு நீ நினச்சி காசை கொடுத்துருக்கிறியே, ஏன் இந்த மானங்கெட்ட பொழப்புன்னு கேட்குற நேரத்தில் அந்த நகைச்சுவை நடிகர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தானே அப்படின்னு சொல்லுவார். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கு விளம்பர பிரியர்களாய் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காசு கொடுத்தாவது நம்மை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும், அல்லது நம்மை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை செய்கிற ஒரு மன நோயாளிகளாகத்தான் இன்றைக்கு நம்மில் பலர் இருக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்வாக தமிழ் திரையுலகில் பிரபலமான ஒரு நடிகை, இன்றைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வயது ஆகிவிட்டது. ஆனால் பெந்தகோஸ்தே ஒரு சபையில் அவர் அழைக்கப்பட்டு இயேசுவை பற்றி அவர் ஒரு சாட்சியத்தை கூறினார். 1 வாரம் சாட்சியத்தை கூறினார். அந்த சாட்சியத்திற்கு பிறகு 2-3 மாதங்கள் கழித்து அவர் ஒரு தேர்தலில் போட்டியிடுகிறார். அந்த போட்டியிடுகிற தொகுதியில் அவரிடத்துல ஒரு நிருபர் அந்த பெண் நடிகை இடத்துல 3-4 மாதங்களுக்கு முன்பாகத்தானே நீங்கள் கிறிஸ்தவராக மாறிவிட்டீர்கள், இயேசுவை என்னுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே என்னுடைய கடவுள் அப்படின்னு உறக்க நீங்கள் 1 வாரம்
சாட்சியம் சொன்னீர்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அந்த நடிகை சொன்னார், பேமெண்ட் கொடுத்தாங்க, போய் ஒரு வாரம் நடிச்சுட்டு வந்தேன், எனக்கு மார்க்கெட் இல்லை, இப்பொழுது போய் ஹீரோயினாலாம் நடிக்க முடியாது, இந்த சபையில் போய் நான் சாட்சியம் கொடுத்தா இவ்வளோ காசு வரும்னு சொன்னாங்க, ஒரு வாரம் நடிச்சுட்டு வந்தேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு நம்பிக்கை விசுவாசம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, இந்த 2 நிகழ்வையும் நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு இயேசுவை பார்த்து தீய ஆவிகள் நீரே இறைவனின் மகன் என்று சொன்னதற்கு இயேசு அவர்களை கடுமையாக கண்டித்து இதை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கான காரணம், தான் இறைமகன் என்று தெரிந்தும் தீய ஆவிகளின் வழியாக தனக்கு விளம்பரம் கிடைக்கக்கூடாது, தீய ஆவிகள் என்னை இறைமகன் என்று சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த உலகில் நாம் யார்? இறைவன் நம்மை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்? நமக்கு என்ன கொடைகளை இறைவன் கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்துவில் அவனாக, கிறிஸ்துவில் அவளாக, கடவுளினுடைய பிள்ளைகள் என்கிற பேற்றை பெற்றிருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் விளம்பர பிரியர்களாய், விளம்பர மன நோயாளிகளாய் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த வாழ்விற்காகவும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற அனைத்து நலனுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற நாம் இறைவன் திரு முன்னிலையில் நீதிமான்களாக, தூயவர்களாக வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.